பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு வகுப்பு, இந்த ஜெபங்கள், பிரிவுகள், மறைக்கல்வி இதை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது ஏற்பாடு செய்யணும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த மறை உண்மைகள், அதாவது மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகள் சொல்லி கொடுத்தாச்சு, துயரம் நிறை மறை உண்மைகள் சொல்லி கொடுத்தாச்சு, ஒளியின் மறை உண்மைகள் சொல்லியாச்சு. இப்ப மகிமை நிறை மறை உண்மைகள் சொல்லிக் கொடுக்கும். மகிமை நிறை மறை உண்மைகள், குளோரியஸ் மிஸ்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஜெபமாலையில 5 மறை உண்மைகளாக பிரிச்சு அதை நம்ம தியானிச்சு ஜெபிக்கணும் என்றது ஒரு ஜெபிக்கின்ற முறை. இந்த மகிமை நிறை மறை உண்மைகள் என்று சொல்லும் பொழுது முதல் மறை உண்மை எதுனா இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து தியானித்தல். இயேசு வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார். யாரும் செத்தவங்க திருப்பி உயிரோட வந்தாங்கன்னா இல்லை, இயேசு மட்டும்தான் உயிர்த்தெழுந்தார். அவர் செய்த புதுமைகளிலேயே மிக பெரியது இதுதான். என்னென்ன புதுமைகள் செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். இறந்து போன லாசரை உயிர்ப்பித்தார். தாவூர் மலையில் உருமாற்றினார். கண் தெரியாதவர்களுக்கு கண் கொடுத்தார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் என்ன பண்ணார்? 5000 பேருக்கு கொடுத்தார். அப்புறம் தொழுநோயாளர்களை குணப்படுத்தினார். முடக்குவாதத்தை குணமாக்கினார். பேய் பிடிச்சவங்களை பேய் ஓட்டினார். கடலில் நடந்தார். சரி, அதுக்கு முன்னாடி பெரிய புயல் அடிச்சப்ப என்ன சொன்னாரு? காற்றே நில் சொன்னாரு. காற்றை கடிந்து கொண்டார். அப்படியே காற்று நின்றுச்சு. அப்படியே புயல் காற்று. அப்போஸ்தலர்கள் பயந்துட்டு இருந்தாங்க. ஐயோ, நாங்கெல்லாம் சாக போறோம், நீங்க தூக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு இயேசுவை பார்த்து எழுப்பினார். இயேசு, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி காற்றை கடிந்து கொண்டார். காற்று நின்றது. இப்படி நிறைய புதுமைகளை பார்க்கிறோம். அது மிகப்பெரிய புதுமை வந்து இயேசு உயிர்த்தது. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். அவருக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. சிலுவை பாதையில பார்க்கிறோம். துயரம் நிறை மறை உண்மைகள்ல அவருடைய பற்ற கஷ்டம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நான் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? எப்படி சாட்டையால் அடிச்சா எப்படி இருக்கும்னு சொன்னேன். அந்த சாட்டையில என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். முள்ளு, ஆணி, இரும்பு குண்டு, ஈய குண்டு, கொக்கி, இப்படி பலருக்கு அடிச்சா என்ன ஆகும்? அப்படியே போய் சதையில பிச்சு இழுத்து அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு வரும், ரத்தம் பீறிட்டு வரும். அவ்வளவு ஒரு கஷ்டம். அது 1-2 அடியா? எத்தனை அடி? 40 சாட்டை அடி. ஆக அந்த கல் தூண் இன்றைக்கு இருக்குதுன்னு சொன்னேன். அந்த எருசலேம்ல அந்த வியா டொலரோசா அப்படின்னு அந்த இயேசு சிலுவை சுமந்து போன பாதைக்கு பெயர். அந்த இடத்துல இந்த கல் தூண் இருக்குது. ஒரு பெரிய வளாகமாக இருக்கும். ஒரு பெரிய அவனுடைய பஞ்சாயத்து அறை. எப்படி எல்லாம் போனா நம்ம மேரி இருக்குது, கமிஷனர் ஆபீஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு முன்னாடி கருங்கல் ஆலையே அந்த தரை இருக்கும். நடுவுல ஒரு கல் தூண். அதுதான் கட்டி இயேசுவை அடிச்சாங்க. அப்ப அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட இயேசு மகிமையோடு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலை, அதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய முக்கியமான மறைமுறை. அது இந்த பூசையில, நடு பூசையில அப்பமும்
ரசமும் இயேசுவினுடைய திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாறிய பிறகு இது விசுவாசத்தின் மறை பொருள் அப்படின்னு பாடினோட என்ன பதில் சொல்லும்? இதுதான் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார், மகிமையோடு மாட்சியோடு வருவார். அப்ப உங்களுக்கு துவக்கத்துல 4 கிளாஸ்க்கு முன்னாடி he will come again அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ படம் போட்டு காட்டினேன், பாத்தீங்களா? அப்ப ஒரு 10 நிமிஷத்துல பைபிள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாத்தீங்க. அப்ப இந்த கடைசியில் அதான் வரும், இயேசு நீதிபதியா உட்கார்ந்து இருப்பார். எல்லாம் நல்லது செஞ்சவங்க எல்லாம் மோட்சத்துக்கு போவாங்க, கெட்டது செஞ்சவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. he will come again. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. லீவு துவக்கிச்சு, இந்த லீவு முடிஞ்சு போச்சு, இன்னையோட முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்ப இந்த லீவுக்கு என்னன்னு பேர் சொன்ன யார் சொல்லுவாங்க? வெரி குட், வெரி குட். மைக்கேல் மாஸ் ஹாலிடே. ஏன் மைக்கேல் மாஸ் ஹாலிடேஸ் பேரு? இந்த வாரத்தில் என்ன திருநாள் வந்துச்சு? 3 அதிதூதர்கள் சொன்னாங்க. எம்ஜிஆர், மைக்கேல், கபிரியேல். ஆனா 3 பேர் திருநாளும் செப்டம்பர் மாசம் எத்தனாம் தேதி? 29ஆம் தேதி கொண்டாடுறோம். வெரி குட். அதை வச்சுதான் மைக்கேல் மாஸ் ஹாலிடே. கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் சொல்றோம். ஆனா இந்த மைக்கேல் மாஸ் ஹாலிடேஸ் மறந்து போச்சு, நிறைய பேருக்கு தெரியாது. தசரா லீவுன்னு சொல்லுவாங்க, ஆயுத பூஜா லீவுன்னு சொல்லுவாங்க, சரஸ்வதி பூஜை லீவுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் சுண்டல் சாப்பிடுவாங்க, பொரி சாப்பிடுவாங்க. ஆனா மைக்கேல் மாஸ் லீவு எல்லாருக்கும் தெரியல, மறந்து போகும். அதே போல இன்னொரு தாத்தா பேர் கூட மறந்துட்டாங்க. என்னது? செயின்ட் நிக்கோலாஸ். செயின்ட் நிக்கோலாஸ் இப்ப எல்லாம் மத்தவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்துமஸ் தாத்தான்னு சொன்னாங்க. நமக்கு செயின்ட் நிக்கோலாஸ் அப்படின்னு தெரியணும். அதே போல இன்னொரு காதலர்கள் தினம், பிப்ரவரி 14 காதலர்கள் தினம், வேலண்டைன்ஸ் டே. செயின்ட் வேலண்டைன் ஒரு ஃபாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு வீட்டுல, பொண்ணு வீட்டுல, மாப்பிள்ளை வீட்டுல தகராறு பண்ணாங்கன்னா, இப்ப நிறைய கொலை எல்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை பிரச்சனை இருக்கக்கூடியதெல்லாம் அவர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சார் நிறைய பேர். ஆகவே அவரையும் ஜெயில போட்டாங்க. வேலண்டைன் அப்படின்னு அவருக்கு பேர். அவரையும் ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்தாலும் அவரு எல்லாருக்கும் நல்லது செய்தார். அதை வேலண்டைன்ஸ் டே என்று கொண்டாடினாங்க. இப்ப அது காதலர் தினமாக, ரெட் ரோஸ் கொடுக்கிற தினமாக, அட்டை கொடுக்கிற தினமாக அப்படின்னு எல்லாம் கொண்டாடுறாங்க. அதன் பின்னால் இருக்கக்கூடிய செயின்ட் வேலண்டைனா மறந்துட்டாங்க. ஆகவே மைக்கேல் மாஸ் ஹாலிடேஸ் நமக்கு இப்ப முடிய போகுது. இன்னைக்கு காலையில பூசையில் நான் சொன்னேன், காந்தி ஜெயந்தியை பத்தி உனக்கு தெரியுமாடா? ஒருத்தர் சொன்னான், காந்தியை பத்தி எனக்கு தெரியும் சார், அது ஜெயந்தி யாருன்னு அந்த பொண்ணு தெரியாது சார். ஜெயந்தி பொண்ணு இல்ல, ஜெயந்தினா பிறந்ததுன்னு அர்த்தம். காந்தி ஜெயந்தினா காந்தி பிறந்த நாள். இன்னைக்கு இன்னொருத்தர் பிறந்த நாளும் கொண்டாடுறாங்க. யார் தெரியுமா? இல்லடா, இல்ல. அவர் புள்ளமா இருப்பாரு, தொப்பி வச்சிருப்பாரு. லால் பகதூர் சாஸ்திரி, அவருடைய பிறந்த நாளும். அவரும் ஒரு குள்ளமா இருந்து ஒரு பிரதமரா நல்ல ஆட்சி செய்தார், லால் பகதூர் சாஸ்திரி. 2 பேர் பிறந்த நாளும் இன்னைக்கு. காந்தி பிறந்த நாள் முக்கியமாக அவர் தேசத்தினுடைய பிதா, தேச பிதா காந்தியடிகள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஆகவே இந்த எதுக்கு சொல்ல வந்தது? மகிமை நிறை மறைவுகள். இயேசு உயிர்த்தது. இயேசு மிகப்பெரிய புதுமையை செய்தார். அவர் உயிர்த்தெழுந்து கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே நல்லவைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு என்ற எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆக முதல் மறையுண்மை இயேசு உயிர்த்தது. இரண்டாவது விண்ணகம் சென்றது. எத்தனாவது நாள்? 40ஆம் நாள் இயேசு விண்ணிற்கு சென்றது. அந்த 40 நாள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு வியாழக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர்ல இருந்து
1 2 3 4 வரிசையா 40 நாள் கணக்கு பண்ணா ஒரு வியாழக்கிழமை வரும். வியாழக்கிழமை நமக்கு லீவு இல்லை, கோயிலுக்கு போக முடியாது, அன்னைக்கு கடற்கரை நாள். ஆகவே அதற்கு பின்னால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படும் இயேசுவினுடைய விண்ணேற்பு திருநாள். அதை முதலில் இயேசு உயிர்த்ததை ஆங்கிலத்தில் resurrection என்று சொல்லுவாங்க. இயேசு விண்ணகம் சென்றதுக்கு யார் என்ன சொல்லுவாங்க? இங்கிலீஷ்ல யாருக்கு தெரியும்? ascension. இயேசு விண்ணிற்கு சென்றது ascension. அடுத்ததுதான் மிக மிக முக்கியமானது. தூய ஆவியானவர் யார் மீது எல்லாம் இறங்கி வந்தார்? அப்போஸ்தலர் மீது. பக்க நடுவுல யார் உட்கார்ந்து இருந்தா? மரியாள் உட்கார்ந்து இருந்தாங்க. தேவதாய் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் பரிசுத்த ஆவியானவர் என்ன வடிவில் இறங்கி வந்தார்? புறா வடிவில் இல்ல, அக்கினி நாக்குகள் வடி, தீ நாக்குகள் வழியாக இறங்கி வந்தார். எத்தனாவது நாள்? 40ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதுக்கு வர 10ஆம் நாள் 50ஆம் நாள் பரிசுத்த ஆவி இறங்கி வந்தார். அந்த 50ஆம் நாள் என்பதனாலதான் அதுக்கு பெந்தகோஸ்ட் என்று பெயர். பெந்தனா 50 அர்த்தம். பெண்டா அப்படின்னா 50. 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் தேவதாய் மீதும் அப்போஸ்தலர் மீதும் இறங்கி வந்தார். இப்ப நல்லா கவனிங்க. அதை பத்தி தான் இப்ப நிறைய நம்ம கத்துக்கணும். உறுதி பூசல் கிளாஸ்ல நீங்க நிறைய கத்துக்குவீங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். எந்த இடத்துல தெரியுமா? எந்த இடத்துல? நான் சொல்லி இருக்கிறேன். அப்பர் ரூம். வெரி குட். மாடி அறையில். எந்த மாடி அறையில? எங்களுடைய மாடி அறையில. எனக்கு மாடியே கிடையாது, மொட்டை மாடி தான். எந்த மாடி அறையில்? நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமானது. எந்த மாடி அறையில் இயேசு கடைசி ராப்போசனத்தை செய்தாரோ? இந்த படம் இருக்கு இல்லையா, கடைசி ராப்போசன படம். அவர் திருப்பலியை ஏற்படுத்தியது, குருத்துவத்தை ஏற்படுத்தியது, நற்கருணையை ஏற்படுத்தியது அந்த மாடி அறையில். அதே மாடி அறையில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் 50ஆம் நாள். அப்ப அதுக்கு இன்னொரு கூட சொல்லுவாங்க, அது திருச்சபையினுடைய பிறந்த நாள். திருச்சபை அன்றைக்கு பிறக்கிறது. ஏன்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் எல்லாம் பயந்து போய் மனம் கேட்சிக்கணும், கவனிக்கணும், சொல்றது கவனிக்கணும், விளையாடிட்டு கூட இங்க வா, பயந்துகிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இருந்தாங்க. ஏன் பயந்துட்டு இருந்தாங்க? எப்படி இயேசுவை போல அவங்களையும் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுமோ பயந்துட்டு கதவு ஜன்னல் எல்லாம் சாத்தி. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததும் அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஆகவே இனிமே பயப்படல, கதவை திறந்துட்டு தைரியமா போனாங்க. போய் நார்ச்சந்தியில 4 ரோடு சந்திக்கிற இடத்துல நின்று பேசினாங்க, தைரியமா பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? யார நீங்க கொலை செஞ்சீங்களோ அந்த இயேசு பேரால தான் நாங்க வந்திருக்கிறோம், அவரை பத்தி தான் நாங்க பேசுறோம். அவர் உயிர்த்து விட்டார், அவர் சாகவில்லை, அவர்தான் உண்மையான மெசியா அப்படின்னு அவர் அவங்க சொல்றத அங்க நிறைய பேர் இருந்தாங்க. பல ஊர் மக்கள் இருந்தார்கள். பார்த்திவர், இளைவர், இளைஞர், அப்புறம் கிரேக்கர், நிறைய இருக்கும். ஒரு 10-15 பேர். நீங்க பைபிள்ல படிச்சோம்னா அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? அவங்க பாஷையில கேட்பாங்க. அடடா என்னடா இது, அவங்க நம்ம பாஷையில பேசுறாங்க அப்படின்னு அவங்க
ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க என்ன நினைச்சாங்க, டேய் ராத்திரி போட்ட சரக்குடா, மப்புல பேசுறாங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அதுக்காக அவங்கள விழுந்துச்சு. நாங்க ஒண்ணும் மப்புல பேசல, பயத்துல பேசல, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க தைரியமா பேசுறோம். இயேசு ஆண்டவர் பெயரால் பேசுகிறோம். எந்த ஆண்டவரை நீங்கள் கொலை செய்தீர்களோ அவர் பெயரால் நாங்கள் பேசுகிறோம். அவர்தான் மெசியா, அவர்தான் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா அப்படின்னு தைரியமா பேசுனாங்க. எங்களுக்கு பிடிச்சிட்டு போய் ஜெயில போடுறீங்களா, போடுங்க, தயாரா இருக்கிறோம். பிடிச்சிட்டு கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ஜெயில போட்டாலும் என்ன ஆச்சு தெரியுமா, அன்னைக்கு ராத்திரி குட்டு 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 இடி இடிக்குது. மழை பெஞ்சா இடிக்கும் இல்லையா, இடி இடிச்சோன்னு கதவெல்லாம் திறந்துச்சு. இரும்பு கதவெல்லாம் திறந்துச்சு. இரும்பு கதவெல்லாம் திறந்து சங்கிலியெல்லாம் உடஞ்சு போச்சு. காவல் காக்கிறவங்க இருக்காங்கல்ல, ஐயோ கதவெல்லாம் திறந்து இருக்குது, இவங்க தப்பிச்சுட்டாங்களா, நமக்கு பாடு அம்பேலாச்சே, நம்ம வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்னு கொய்யோ முறையோன்னு கத்திட்டு வந்தா எல்லாம் உள்ளவே உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் வெளியே போகல. ஏயா, நாங்க வெளியே போக வேண்டிய தேவை கிடையாது, தைரியமா சொன்னாங்க. அப்ப இந்த காவலர்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், எவ்வளவு தைரியம். இந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். அப்ப பாத்தீங்களா, அப்ப இன்னொரு தடவை ராயப்பர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒரு கோயிலுக்கு போவாரு, அவங்க ஜெபக்கூடத்துக்கு போவாரு. ஜெபக்கூடத்துக்கு போகும்போது அங்க ஒரு நொண்டி, ஒரு சப்பானி உட்கார்ந்துருப்பான். ஐயா, எனக்கு ஏதாவது காசு பொடியா அப்படின்னு கேட்பான். ராயப்பர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, ஆனால் என்னிடம் இருக்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. எழுந்து நடக்கிறோம். எல்லாரும் ஆண் பார்ப்பாங்க. வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, ஆனால் இயேசுவின் பெயரால் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. எழுந்து நடந்தார். இயேசுவினுடைய வல்லமை எல்லாவற்றையும் பேய்களை ஓட்டுனாங்க, இந்த மாதிரி நடக்க முடியாது நடக்க வச்சாங்க. அப்ப இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இலவசமாக பெற்றுக்கொண்டாய், இலவசமாக கொடு. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதால் சாத்தியம். பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. இப்ப இன்னொரு கருத்து சொல்ல போறேன், கொஞ்சம் நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, டேய் கடவுள் நம்மளெல்லாம் அழிச்சுட்டார் இல்லையா, வெள்ளத்தை கொடுத்து வெள்ளம் எல்லாரையும் அழிச்சிருச்சு இல்லையா, இனிமே அப்படி வெள்ளம் வந்தா நம்ம செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு உயரமான கோட்டையை கட்டுவோண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து உயரமான ஒரு கோட்டை கட்டுகிறாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாபேல் நகரத்து கோபுரம். The Tower of Babel. பாபேல் நகரத்து கோபுரம் அப்படின்னு ஒரு கோபுரத்தை கட்டுவான். கட்டுவான் கட்டுவான் கட்டுவான், உயரமா போயிட்டே இருக்குது. கடவுளுக்கு எதிராக நடக்க முடியுமா? முடியாது. கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? பாஷையை மாத்தி விட்டார். பாஷையை மாத்தி விட்டா கல்லு கொண்டாடானா தண்ணி கொண்டாரான், தண்ணி கொண்டாடானா சிமெண்ட் கொண்டாரான், சிமெண்ட் கொண்டாடானா கல்லு கொண்டாரான். என்னடா அவன் ஒண்ணும் புரியல, பேப்பேன்றான், அவனும் பேப்பேன்றான். பாஷை மாறிவிட்டது. பைபிள்ல இருக்குது, நீங்க போய் அந்த முதல் புத்தகம் சொல்லியிருக்க இல்லையா, அந்த 50 எழுத்துக்கள் சொல்லி கொடுத்தனே. In the beginning God created the heaven and the earth and man. அந்த 50 அதிகாரத்தில் வரும் டவர் ஆஃப் பாபேல். அந்த கோபுரம் கட்டும் பொழுது மக்களுடைய மொழியை மாற்றிவிட்டார். இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றதுனாலதான் புரியுது இல்லையா? இங்கிலீஷ் சொன்னா பாதிதான் புரியும், அது கூட புரியுதோ இல்லையோ தெரியாது. எனக்கு தெலுங்கு தெரியாது, திடீர்னு நான் தெலுங்குல பேசுறேன்னு வச்சுருக்க தெரியாது. மலையாளத்துல பேசினா மான்சல் ஆகுமா? மான்சல் ஆகும்.
அப்ப மொழிகள் பல. நமக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் மொழி அல்லது கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும். ஆகவே தெரியாத மொழிகள் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நிறைய மொழிகள்ல மாற்றி விட்டார். மனிதர்கள் மொழியினால் பிரிந்து போனார்கள். அப்படி பிரிந்தவர்களை பரிசுத்த ஆவியினுடைய திருநாள் அன்று கடவுள் ஒன்றிணைக்கிறார். எல்லா மொழிகளும் ஒன்றாக அப்போஸ்தலர்கள் பேசுகிறார்கள். ஆனால் எல்லாம் கேட்கிறாங்க. இந்த லூர்து நகரம்னு ஒண்ணு இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? எந்த நாட்டுல இருக்கு தெரியுமா? ஐய, நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் போயிருக்காங்களே. பிரான்ஸ்ல இருக்குது. பிரான்ஸ்ல இருந்து நிறைய மக்கள் நம்ம ஊருக்கு வர்றாங்களே, இருக்கிறாங்க இல்லையா? பாண்டிச்சேரியில இருந்து நிறைய பேர் போறாங்க இல்லையா? பிரான்ஸ்ல போனா மிக மிக முக்கியமானது, எப்படி நம்ம எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போறோம் அந்த மாதிரி எல்லாரும் லூர்து நகருக்கு போவாங்க. லூர்து நகருக்கு போய் மாதா திருத்தல நிறைய பேர் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் டூரிஸ்ட் மாதிரி போவாங்க. தினமும் சாயங்காலம் அங்க ஒரு பவனி இருக்கும், தேர் பவனி இருக்கும். மாலாசனத்தை தூக்கி எல்லாம் பல மொழிகளில ஜெபமால சொல்லுவாங்க. பிரெஞ்சுல, போர்ச்சுகீஸ்ல, ஜெர்மன்ல, இங்கிலீஷ்ல. தமிழ் ஆட்களும் இருந்தாலும் போய் அங்க கோவில் நிர்வாகத்துக்கிட்ட முன்னாடியே சொன்னா ஏற்பாடு பண்ணுவாங்க. தமிழ்லயே ஜெபமால சொன்னா என்ன ஜெபமால மற்ற மொழியில சொன்னாலும் நம்ம இந்த கை தூக்கி பாடுவோம். என்ன பாடுவோம்? வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இது என்ன மொழி? தமிழ். இதே லத்தீன்ல பாட பாருங்க. ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. ஹேல் மேரி ஹேல் மேரி ஹேல் மேரி ஹேல் மேரி. இங்கிலீஷ்ல, லத்தீன்ல, தமிழ்ல, எந்த மொழியில வேணாலும் எல்லாம் பத்தி பிடிச்சு உயர்த்தி மாதாவை போற்றுவார்கள். எல்லா மொழியிலும் மாதாவை போற்றுவார்கள். ஆக மொழிகள் பல, ஆனால் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ உதாரணமாக உங்களுக்கு என்ன ஜெபம் தெரியும்? அருளிருந்த மரியே சொல்றீங்க இல்லையா? அருளிருந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே அதே ஜெபம் இங்கிலீஷ்ல என்ன? Hail Mary, full of grace, God is with you. Blessed are you among women, blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners now. Very good. ரெண்டு ஜெபம் ரெண்டு மொழியில சொல்லிட்டீங்களா? இப்ப நான் லத்தீன்ல சொல்றேன், உங்களுக்கு தெரியாது. ஆவே மரியா, கிராசியா plena, benedictus et. Ave Maria, gracia plena, Dominus tecum. ஐயோ, எனக்கே மறந்து போச்சு. ஓகே, சொல்லாமனா அப்படிடா. அண்ணாங்க பிள்ளைங்களே, சொல்லி பழகலனா, கீபோர்டு வாசிக்கலனா, பாடலனா மறந்து போயிடும். தினமும் சொல்ல பத்தியா நானும் சொல்லுவேன். ஆவே மரியா, கிராசியா plena, Dominus tecum. Benedictus et mulieribus, benedictus et per Christus, Santa Maria, Gracia, Santa Maria. ஐயோ ஐயோ, எல்லாம் டிவில எல்லாம் பாக்குறாங்க. ஃபாதருக்கு மறந்து போச்சு. லத்தீன்ல நம்ம சொல்றது இல்ல. ஆனா லத்தீன்ல இந்த ஜெபம் தெரியும். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார், அவனால் கருதரித்தார். நம்ம தினம் சொல்லலையா? தமிழ்ல
the angel of the Lord declared unto Mary, Englishல லத்தீன்ல என்ன தெரியுமா? Angelus Domini Nunciavit Mariae. எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிறது தான். அவர் பெரிய திருப்பி போடுற கிளாஸ்ல டீச்சர் சொல்லி கொடுக்கும் பொழுதும் சார் சொல்லி கொடுக்கும் பொழுதும் கவனம் எல்லாம் அங்கதான் இருக்கணும். பார்வை, கவனம், காது எல்லாம் அங்க இருக்கணும். இங்க விளையாடிட்டு நோண்டிட்டு இருக்க கூடாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சேர்த்தா, பெரியவரா இருந்தாலும் சேர்த்தா. இந்த பழக்கம் என்ன ஆகும் தெரியுமா? வளர வளர பின்னாடி கடைசி பெட்டியில இருந்துட்டு செல்போன் நோண்டிட்டு இருப்போம். ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்று படம் பார்த்துட்டு இருப்பான், இல்ல மெசேஜ் மற்றவங்களுக்கு காட்டிட்டு இருப்பான். தப்பு. கிளாஸ் ரூம்ல கவனம் பூரா அங்க இருக்கணும். என்ன சொல்றாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், டாக்டர் படிப்புக்கு போகும்போது கவனமா இருக்கணும், பார்க்கணும்னு சொல்லி அப்படி ஏமாந்து போய் என்ன செஞ்சாங்க? மறந்துட்டீங்களா? ஐய டாக்டர் படிப்புக்கு முதல் கிளாஸ் போனாங்க. பெரிய ப்ரொஃபசர் வந்தாரு. இதான் சொன்னார், அன்பான பிள்ளைகளே, ப்ரொஃபசர் பேராசிரியர் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது கண், காது, கவனம் எல்லாம் அவர் மேலேயே இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, எப்படி செய்யறாரு அப்படின்னு பார்க்கணும். அப்பதான் அது மண்டையில ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கடவுள் நல்ல கம்ப்யூட்டர் கொடுத்துருக்கிறாரு. கம்ப்யூட்டர் இங்க இருக்குது. இதுக்கு பேரு CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இங்க இருக்குது. நம்ம மண்டை, மூளை, கண்ணு கேமரா பார்க்குது, அப்படியே கொண்டு போய் மூளைக்கு அனுப்புது. மூக்கு நுகர்கிறது. நல்ல வாசனையா இருந்தா சென்ட் வாசனையா தான் இருக்குது. நாத்தமா இருந்தா நாத்தம், ஐயோ நாட்டம் பிடிக்கிறோம், வாசனையை உணர்கிறது. நாக்கு ருசியை, சுவையை உணர்கிறது. காது கேட்கிறது. பத்தியா எத்தனை விதமான சென்சரி பெர்செப்ஷன், எத்தனை விதமான உணர்வுகளை எல்லாம் மூளை கிரகிச்சு நமக்கு என்ன சொல்லுது? உடனே சிக்னல் அனுப்புது. இதை பார்க்கிற, இதை கேட்கிற, இதை நுகர்கிறாய், இதை சுவைக்கிறாய் என்று மூளைக்கு போய் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் செய்யுது. ரிஃப்ளெக்சிவ் ஆக்ஷன். யாராவது திடீர்னு உன் கண்ணுக்கு முன்னாடி கை நின்றா என்ன ஆகும்? தப்பு தானே வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி பல அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU, இந்த மூளை வேலை செய்கிறது. அப்ப அந்த டாக்டர் படிப்புக்கு வரவங்களுக்கு முதல் நாள் என்ன சொன்னாரு? அன்பான பிள்ளைகளே, நான் சொல்றத பாருங்க. ஒரு டெஸ்ட் டியூப்ல யூரின் வச்சிருந்தாங்க. அதை மோந்து பாருங்க. அந்த மூத்திர நாத்தம் இருக்கும். உங்களுக்கு ஐய நாத்தம் இருக்கு. அத இப்ப நான் என்ன பண்ண போறேன்? டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். நீங்களும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? தொட்டு நாக்குனாரு. நீங்களும் அதே போல செய்யுங்க. ஐய எல்லாம் ஐயன்னு பெரிய ப்ரொஃபசர் அவரே செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாம் கிளாஸ் பூரா போயிட்டு வந்துருச்சு. கடைசியில சொன்னாரு, ஒருத்தர் கூட என்ன ஒழுங்கா கவனிக்கல. என்ன கவனிச்சிருந்தீங்கன்னா நான் இந்த கையால தொட்டேன், இந்த கையால நக்குனேன். பாத்தீங்களா? வாத்தியார பார்த்திருந்தா, ஓ இப்படி செஞ்சாரா, நானும் இப்படி செய்யறேன்னு செஞ்சிருக்கலாம். வாத்தியார கவனிக்கல, உற்று கவனிக்கல, சும்மா அப்படி செஞ்சா தெரியாது அங்க இருந்து. புரியுதா? அதுதான் கவனிக்கணும். பார்வையெல்லாம் இங்க இருக்கணும். நோண்டிட்டு விளையாடக்கூடாது. பார்வை, கவனம், காது எல்லாம் அங்க இருக்கணும். அதே போல பூசையிலையும் அங்க பீடத்தையே பார்த்தவனா இருக்கணும். பூசோதை பசங்க கூட அங்க என்ன நடக்குதோ அங்க பார்க்கணும். பல தடவை நான் அங்க தட்டி கும்பிடுவேன், இங்க வா அப்படின்னு. அவர் அங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு, இங்க டிவியை பார்ப்பாரு, அங்க பார்த்துட்டு இருப்பாரு. ஹீட் வராங்க யார்கிட்ட, ஃப்ரெண்டு கிட்ட. அதான் தப்பு. கவனம் இங்க இருக்கணும். ஆக என்ன சொல்ல வந்தேன்? இப்ப பரிசுத்த ஆவியை பத்தி சொல்ல வந்தேன் இல்லையா? அது எங்கே தொடங்கியதோ அங்கே பாஷை மாற்றினார், இங்கே பாஷை உண்டார். அது சேர்த்து வைத்தார். பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தை கொடுத்தார். அது மூன்றாவது மறையுண்மை.
பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீதும் அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்தது. the descent of the holy spirit, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது. நான்காவது, தேவதாய் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவர் இயேசு தானா போனார், தேவதாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவங்களுக்கு அந்த வல்லமை சக்தி இல்லை, அவங்க ஒரு மனுஷி. ஆனால் இயேசு வெறும் மனுஷனா? கடவுளும் மனிதன். ஆகவே அவர் விண்ணிற்கு எழுந்து சென்றார், தேவதாய் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அது எத்தனாம் தேதி திருநாள் கொண்டாடுறோம்? ஐயோ, தேவதாய் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட திருநாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. நம் நாடு சுதந்திரம் பெற்ற திருநாள் அன்னைக்கே தேவதாயும் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட திருநாள். பாண்டிச்சேரியில ஒரு பங்குல அந்த திருநாள் எங்க? எலித்தோப்புல அந்த திருநாள் பத்தி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆகஸ்ட் 15 தேவதாய் விண்ணிற்கு ஆத்ம சரீரத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த சரீரத்தோட ஆத்மத்தோட ஆக விண்ணகத்திலே தேவதாய் இருக்கிறார், ஆத்ம சரீரத்தோட. இது நான்காவது மறையுண்மை. ஐந்தாவது மறையுண்மை, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார் தேவதாய். இங்க பாருங்க, கொலுசு போடுறது ரக்க நோட்டிட்டு இருக்கிற சின்னதுல வரதா பெருசுலயும் வரும். சின்னதுலயே இந்த கவனம் வரும். எங்கேயும் வேடிக்கை பார்க்க கூடாது, விளையாடக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். பாதி புரியும், பாதி புரியாது, பரவாயில்லை. பிறகு நீங்க அதை புரிய வச்சுக்கலாம். ஆனா கவனமா இருக்கணும், சொல்றது கவனமா வரணும். விண்ணரசி திருநாள் சொல்லி ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அந்த திருநாள் கொண்டாடப்படும். தேவதாய் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட திருநாள் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. அது கடல் திருநாள். 22ஆம் தேதி கடல் திருநாள் இல்ல, விண்ணரசி திருநாள். ஆக இந்த 5 மறையுண்மைகளும் என்ன தலைப்பில் சொல்லப்படுகிறது? மகிமை நிறை மறையுண்மை. விண்ணரசி அப்படின்னு இங்க ஒரு பிள்ளைக்கு பேர். யார் அது? எழுதுவா. உன் பேர் விண்ணரசி இல்லையா? திரும்பி நின்று டிவியில பார்க்க, இந்த வாங்கி கிட்ட வாங்க. விண்ணரசி என்ற உன்னுடைய பெயர் கொண்ட திருநாளானது என்றைக்கு வருது? ஆகஸ்ட் மாசம். இப்பதான் சொன்னேன் 22. அதே அடுத்த 7ஆம் நாள் ஆகஸ்ட் 15 விண்ணேற்பு திருநாள், ஆகஸ்ட் 22 விண்ணரசி திருநாள். அவன் பேர் இருக்குது, சொல்லி கொடுக்குற கவனிக்கிற பத்தி. அம்மா சாலி பூஜை எல்லாம் எனக்கு வேணும். எனக்கு வேணுது மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு. ஏன்னா தெரியலன்னா கொட்டு தானே. சங்கீதம் 8 தெரியலன்னா நறுக்கு கொட்டு. ஓ பேரை வச்சு நான் சொன்னேன், நீ கவனிச்சு கேட்டுக்க வேணாமா? ஓ விண்ணரசி என் பேராச்சே, அது ஆகஸ்ட் மாசம் 22ஆம் தேதி ஆச்சே அப்படின்னு. உங்க அம்மா நெல்லித்தோப்புல பார்த்தாங்க, டிவியில பார்த்தாங்கன்னா என்ன போய் காலத்தை கொட்டு வாங்கறதுக்கு தான் போனியா? டிவியே இல்லை எங்க வீட்டுல, நாங்க எங்க பார்க்கறது? போய் உட்காருப்போம். அப்ப விண்ணரசி திருநாள் என்னைக்கு? ஆகஸ்ட் 22. விண்ணேற்பு திருநாள் என்னைக்கு? ஆகஸ்ட் 15. காணிக்கை மாதா திருநாள், இயேசு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட திருநாள் பிப்ரவரி 2. கிறிஸ்துமஸ் என்னைக்கு? டிசம்பர் 25. மங்கள வார்த்தை திருநாள் மார்ச் 25. வெரி குட், பரவாயில்ல, நிறைய கத்துக்கிட்டீங்க.
போதும். அந்த மண்டையில வச்சுக்கணும். அதை போய் மண்டையில வச்சுக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக் என்ன தெரியுமா? நீங்க போய் உங்க அம்மா அப்பாட்ட கேட்கணும், உங்களுக்கு தெரியுமா விண்ணேற்பு திருநாள் இன்னைக்கு ஆகஸ்ட் 15, அது சொல்லுவாங்க. விண்ணரசு திருநாள் இன்னைக்கு தெரியுமா ஆகஸ்ட் 22, அது தெரியாது, சொல்லிக் கொடுங்க. விண்ணரசு திருநாள் ஆகஸ்ட் 22, பிப்ரவரி 2 என்ன திருநாள்? காணிக்கை மாதா திருநாள். காணிக்கை மாதா திருநாள் பிப்ரவரி 2. மங்கள வார்த்தை திருநாள் மார்ச் 25. இப்படி நீங்க இந்த திருவிழாலாம் பூசைக்கு வரணும். உங்க பிறந்த நாள் அன்னைக்கு சில பேரு சாயங்காலமா சாக்லேட் கொண்டாடுவாங்க. என்கிட்ட என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னா காலையில ஏஞ்சி குளிச்சு புத்தாடையோ, புத்தாடை தான் போடணும்னு தேவையில்லை. நீ ஏற்கனவே ஸ்கூலுக்கு போடுற ட்ரெஸ் கூட புதுசா போட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு கூட கலர் ட்ரெஸ்ல தான் போவீங்க இல்லையா பர்த்டேனா. அதனால வீட்டுல வந்து தொந்தரப்படுத்தாத, புது ட்ரெஸ் வாங்கி கொடுன்னு. இருக்கிற ட்ரெஸ் நல்லா சுத்தமா கிறிஸ்துமஸ்க்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸோ அல்லது நியூ இயர்க்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸோ அதையே சுத்தமா நீங்க துவைச்சு போட்டா போதும். அப்பா அம்மா கஷ்டத்துல நீயும் பங்கு பெற வேண்டும். அவங்களை தொந்தரப்படுத்த கூடாது. எனக்கு தெரியும், ஒரு யாரும் அம்மா அப்பா இல்லாத ஒரு மடத்துல பிள்ளைகள் எல்லாம் ஒரு மதர், எனக்கு தெரிஞ்ச மதர் ஒருத்தவங்க வளர்த்து அவங்களுக்கு அந்த பிறந்த நாள் சமயத்துல கேட்பாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. அந்த பிள்ளைங்க வரிசையா லிஸ்ட் கொடுக்கும். எனக்கு செருப்பு வேணும், எனக்கு கொடை வேணும், பொம்பளை பிள்ளைங்களா எனக்கு ஒரு புதுசா கம்பல் வேணும், கொலுசு வேணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட். அப்ப இன்னொரு பையன் ஒருத்தர் இருந்தான். அந்த பையனை கேட்டாங்க, உனக்கு என்னடா வேணும்? எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என் ஸ்கூல் பேக் மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு, காது கிழிஞ்சு போச்சு, அது மட்டும் ஒண்ணு காது தச்சுக்கிட்டா கூட போதும், அதை நான் சரி பண்ணிக்கிறேன். இல்லைன்னா முடிஞ்சா எனக்கு ஒரு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க. அதான் அருமையான குணம். எது தேவையோ அதை மட்டும் கேட்கணும். எனக்கு அது வேணும், இது வேணும், எது வேணும், பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்க கூடாது. அது ஒரு நல்ல குணம். அதே போல தாய் தகப்பன் நமக்கு வாங்கி கொடுத்த பொருட்களை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். தொலைக்க கூடாது, கண்ட இடத்துல போடக்கூடாது, பத்திரமாக வைக்க வேண்டும். இதெல்லாம் சிறுவத்திலேயே வரக்கூடிய நல்ல பழக்கம். ஆகவே அதுக்கு தகுந்தால் போல நீங்க உங்க பிறந்த நாள்னா காலையிலே எழுந்து குளிச்சு பூசைக்கு வந்து பாலட்டு சில வாங்கிட்டு போகணும். சாக்லேட் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. நீ கஷ்டப்பட்டு சாக்லேட் வாங்கிட்டு வராத, புரியுதா? வந்து ஃபாதர் வந்து பிளஸிங் வாங்கிட்டு போனாவே போதுமா. இப்ப எழுந்து நின்று திரும்பி நின்று டிவியை பார்த்து கர்த்தர் கற்று சொல்லி அடுத்தது பாட்டு கற்றுக் கொடுப்பேன். கரம் விரித்து கண்மூடி பக்தியுடன் பராக்கின்றி நான் பாடின பிறகு பாடுங்க. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் எப்போதும் விடுதலை
உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். அப்படியே உட்காருங்க. திரும்பி ஒரு அட்டையில் இருக்கக்கூடிய பாட்டு முழுவதும் சொல்லி கொடுத்தாச்சு. நேற்று நல்லா பாட்டீங்க. சில்ட்ரன்ஸ் மாஸ்ல அழைக்கிறா இயேசு அழைக்கிறா உலகின் மனிதனே சுமக்கும் பாவம் என்னை கோடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை கோடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாவம் வந்து சேரும், அவர் பாவம் ஓகே. போதும், எனக்கு தூக்கமே வருது. நீங்க பாடத்தை பார்த்தா உற்சாகமே இல்லை. இறக்கம் என்ன வேண்டாம். நேற்று ஒரு புது பாட்டு ஒன்று ஆங்கிலத்தில் பாடி காட்டேன். நான் முதல்ல பாடுறேன்,
நல்லா கவனிச்சிட்டு நீங்க அப்புறம் என்னோட சேர்ந்து பாடலாம். I'll say yes, yes, yes. I'll say yes, yes, yes. I'll say yes, Lord. I'll say yes, Lord. I'll say yes, yes, yes. 5 முறை. இப்ப எல்லாரும் சேர்ந்து 1 2 3 start. I'll say yes, yes, yes. I'll say yes, yes, yes. I'll say yes, Lord. I'll say yes, Lord. I'll say yes, yes, yes. அதுக்குரிய தமிழ் பாட்டு என்ன? ஆகட்டும் இறைவா, ஆகட்டுமே உன் சித்தம் என்னோடு ஆகட்டுமே. ஆகட்டும் இறைவா, ஆகட்டுமே உன் சித்தம் என்னோடு ஆகட்டுமே. வெரி குட். இந்த மாதிரி பாட்டு பாடினாவே போதும். திருப்பலியில அதே போல உன்னதங்களின் கீதம், சாங்சோஸ் என்ற தூயவர் தூயவர், வானமும் பூமியும், இந்த பாடல்கள் எல்லாம் மனப்பாடமாக பாட வேண்டும். அதே போல ஜெபிக்கிற ஜெபங்களும் சகோதர சகோதரியை நாம் ஒப்படுத்தும் திருப்பலி எல்லாம் இறைவனாகி தந்தை கேட்டுதான் ஜெபியுங்கள். அப்பத்தை உயர்த்தி இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே ஓகே, வெரி குட். அந்த ஜெபம் தான் கிளியரா சொல்லணும், ஞாபகமா சொல்லணும். சொல்லும் பொழுது நல்லா வாய் விட்டு சொல்லணும், வாயிலேயே முனவிட்டு இருக்க கூடாது. அப்புறம் நிக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, பூசைகள் அதே போல கடைபிடிக்க வேண்டும். பிறகு வீட்டுல குடும்ப ஜெபம் செல்லும் பொழுது ஒரே பாட்டுல 3 அஞ்சலியும் செலுத்தலாம்னு சொல்லிட்டீங்கன்னா, அது ஒரு மெழுகுதிரி, ஒரு கம்ப்யூட்டர் ஊதுபத்தி, ஒரு பூ வச்சு ஒரு தட்டுல வச்சு வார்த்தையானே இறைவனை மகிமைப்படுத்தவே தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே, தீபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையானே இறைவனை மகிமைப்படுத்தவே தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே, தூபத்தாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையானே இறைவனை மகிமைப்படுத்தவே மரணாலே அஞ்சலி செய்திடுவோமே, மரணாலே அஞ்சலி செய்திடுவோமே. வார்த்தையானே இறைவனை மகிமைப்படுத்தவே தீபதூப மலரஞ்சலி செய்திடுவோமே, தூபதூப மலரஞ்சலி செய்திடுவோமே. வெரி குட். அந்த மாதிரி தினமும் இரவு ஜெபம் வீட்டில் நீங்க சொல்லணும். அடுத்ததாக நீங்க மறைக்கல்விக்கு வரும் பொழுது செருப்பெல்லாம் ஆராதனை கோயில் முன்னாடியே விட்டுட்டு போறீங்க. இல்லைன்னா கிளாஸ் அங்கெல்லாம் விடணும். நீங்க விட்டுட்டு மறுபடியும் இங்க கூடுறோம் இல்லையா, அசம்பிளிக்கு கூடுறோம், கூடும் பொழுது போட்டுக்கிட்டு போயிட்டு அங்க விட்டுட்டு கிளாஸ்க்கு போறீங்க. புரியுதா? டெய்லி அதே போல இருக்கணும், சரியா வரிசை பிரகாரம் விடணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் செருப்பு மேல போடக்கூடாது, அப்ப எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். குடும்ப அட்டையில உங்க பெற்றோருக்கு சொல்லி அதை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஐடி கார்டு எப்பொழுது எடுத்துட்டு வரணும். இப்ப ஸ்பெஷல் கிளாஸ்க்கெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். சனிக்கிழமை சிகப்பு முத்திரை குத்துனேன். சிகப்பு முத்திரை இல்லைன்னா நீ சனிக்கிழமை வரலன்னு அர்த்தம். 5 நாளும் கையெழுத்து வாங்கி இருக்கணும். இன்னைக்குதான் சில பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, அவங்க ஸ்கூல் லீவ் விட்டேன்னு சொல்லி. நீ சிகப்பு முத்திரை வாங்கலையா?
எங்க வாங்கிருந்தீங்க? ஓகே சரி. இப்ப எல்லாம் சேர்ந்து இந்த சுருக்கமான உத்தமன சாமம் சொல்லுங்க. என் இறைவா ஒரு சில பிள்ளைங்க பயிற்சிக்காக வந்திருக்கிறாங்க, ஜெபத்துக்காக அவங்க மெதுவா கத்துக்கலாம். ஆனால் புது நன்மை வாங்கக்கூடிய பிள்ளைகள், தயாரிக்கின்ற பிள்ளைகளுக்கு 8 ஜெபமும் தெரியும். எமில் தங்கச்சி, உன் பேர் என்ன? ஜான்சன் அவளை இங்க வா. உன் பேர் என்ன சொல்லு? அடிச்சிருவியா? விளையாட்டா? வலண்டினா. ஓகே. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உனக்கு திருநாள். திருப்பி நின்று சொல்லு பார்ப்போம். சுருக்கமான உத்தமன தாமதனம். என் இறைவா அவனுக்கு கேட்கறது தெரியாது ஃபாதர். நீ புது நன்மைக்கு படிக்கிற ஃபாதர், இப்படியே ஓடிடு ஃபாதர். இந்த வாரத்துக்கு நேரம் படிக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை கேட்பேன். மலைப்ப முதல்ல நீ படிக்கணும். பிரைஸ் தெரியுமா? எல்லாம் தெரியுமா? முதல்ல நீ தானே படிக்கிற. எஸ் ஃபாதர். தெரியுமே ஃபாதர். அந்த பிள்ளைங்களாம் இன்னும் நாடு இருக்குது, அவங்க மெதுவா படிக்கலாம். தினமலர் வாங்க 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 இல்லைங்க சொல்லுங்க ஃபாதர். தெரியாது ஃபாதர். ஆனா சுட்டி நம்பர் 1, குறுப்பு நம்பர் 2, வால் நம்பர் 3, இதை விட இன்னொரு இருக்கான தம்பி இருக்கிறானே, அவன் எல்லாத்துலயும் கஷ்டம் தான். குறுப்பு வால் எல்லாத்துலயும் அடி கிடைக்கும். இந்த வாரம் நீ சொல்லலன்னா யார் யாருக்கு அந்த 8 ஜெபங்கள் தெரியலையோ இந்த வாரம் செக்அப் பண்ண சொல்லுவேன். பெரிய அக்காக்கள் 4-5 பேரை வச்சு கேட்க சொல்லுவேன். கேட்டு ஜெபம் சொல்லணும். புரியுதா? இந்த மறைக்கல்வி பாட்டு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நீங்க வீட்டுல படிச்சுட்டு வரணும். தெரியுதா? தெரியுதா? வலிக்குது போ. முதுகு நறுக்கு செஞ்சவங்களுக்கு டிஸ்ப்ளே போடலாமா? டிஸ்ப்ளே இது போடு மணி அடிக்க சொல்லுங்க. இப்ப ஆண்டவருடைய தூதர் ஜெபம் சொல்லுவோம். அந்த படத்தை பாருங்க, குட்டி போடுங்க. குட்டி போட்டா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் டிவி தெரியுதுல்ல? எக்ஸி பாவனுக்கு தெரியுமா? அது நீங்க இருக்கிற புது வாங்கல பிள்ளைங்க, அதனால தெரியும். இல்லைன்னா டபுள் அடி கிடைக்கும். எஸ், ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அருள் இதோ ஆண்டவருடைய அடிமை. வாக்கு மனிதரானார். இயேசுக்கு தானே வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளாகும்படி ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சாமி, உமது தேவ தூதர்
தேவதாய்க்கு மங்கள வார்த்தை சொன்னதினால் அவர் மனித அவதாரம் எடுத்து எங்களோடு வாழ்ந்தார். அவர் தன்னுடைய வாழ்வை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் அவர் பட்ட இந்த மகிமையான பாடுகள் எங்களுக்கு மீட்பை தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம். அதனால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் பாவங்களிலே கழுவப்பட்டிருக்கிறோம். அதனால் நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு தேவையான வரத்தை நீர் தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நித்திய ஸ்தோத்திரமுடைய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே இயேசுவுக்கே புகழ். வெரி குட். கேர்ள்ஸ் உட்காரு. பாய்ஸ் முதல்ல போயிட்டு ஆபீஸ்ல போய் வரிசையா நிக்கிறீங்க, வந்து கைட் போடுவேன். அதே போல கேர்ள்ஸ்